வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்வசம 2ஆம் கட்ட பயனாளர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மெட்ரோ பேருந்து சேவை. 7 வாகனங்கள் மோதி கோர விபத்து, பெண் உயிரிழப்பு, 10 பேர் வைத்தியசாலையில். சோதனை சாவடியால் துப்பாக்கி தவறுதலாக வெடித்ததில் பறிபோன ராணுவ வீரரின் உயிர். கடலில் குளித்துக் கொண்டிருந்தவர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. உடைப்பு கடற்கரையில் அடையாளம் தெரியாத சடலம் மீட்பு. கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக வெடித்த போராட்டம். 10 வயது மாணவியிடம் பாலியல் அத்துமீறல், பாடசாலை அதிபர் அதிரடி கைது. உயர்தர விடைத்தாள் மதிப்பீடு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. தொடர்பின விரிவான செய்திகள். அஸ்வசம நலன்புரி திட்டத்தின் 2ஆம் கட்ட பயனாளர்களுக்கான இந்த மாத கொடுப்பனவு தொடர்பிலும் நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஜூன் மாத கொடுப்பனவுகள் இன்று முதல் வங்கிக் கணக்குகளுக்கு வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த 2ஆம் கட்டத்தின் கீழ் மொத்தமாக 2,70,25 குடும்பங்கள் நிதி பலன்களை பெற தகுதி பெற்றுள்ளன. இதற்கு அமைய தகுதி பெற்ற பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் 3.28 பில்லியன் ரூபாய் அதிகமான தொகை இன்று முதல் நேரடியாக வரவு வைக்கப்பட உள்ளதாக மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை அஸ்வசம நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் தகுதி பெற்றுள்ள பயனாளிகளுக்கான ஜூன் மாதத்துக்குரிய கொடுப்பனவு கடந்த 18ஆம் தேதி வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய மெட்ரோ பேருந்து சேவைக்கு தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தனது கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி இலங்கை போக்குவரத்துக்கு சபையின் கீழ் அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் வரி செலுத்தும் பொதுமக்களுக்கு மேலதிக சுமையோ ஏற்படுத்தும் என்று அந்த சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயரத்ன இந்த சேவை குறித்து பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், புதிதாக வீதிக்கு இறக்கப்பட்டுள்ள இந்த மெட்ரோ பேருந்துகள் முறையான விதிமுறைகளை பின்பற்றாமல் சட்டவிரோதமான முறையில் இயக்கப்படுகின்றன. தற்போது சொந்தமாக வாகனங்களை பயன்படுத்தும் சாரதிகளை இந்த புதிய பேருந்து சேவை ஏற்கப் போவதில்லை. இந்த திட்டம் பொதுமக்களுக்கு தவறான முறையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே சாதாரண பேருந்துகளுடன் ஒப்பிடுகையில் இந்த புதிய மெட்ரோ பேருந்துகள் அதிகளவு டீசலை நுகர்வதன் காரணமாக இந்த திட்டத்தில் ஏற்படும் எந்த ஒரு நிதி நஷ்டத்தையும் இறுதியாக பொதுமக்களே சுமக்க வேண்டியிருக்கும். அவசியமற்ற ஒரு திட்டத்துக்காக அரசாங்கம் பொதுமக்களின் நிதியை பயன்படுத்துவதுடன் இந்த மெட்ரோ பேருந்து சேவையின் செயற்பாடுகள் மற்றும் அதன் நிதி நம்பகத்தன்மை குறித்தும் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். கேகாலை மாவட்டம் கொழும்பு கண்டி பிரதான வீதியில் உள்ள வரகுட பகுதியில் 7 வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதி கோர விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 10 பேர் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தனியார் பஸ் ஒன்று மற்றும் பல வாகனங்களை ஒன்றின் பின் ஒன்றாக மோதிக்கொண்டதில் ஏற்பட்ட விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்த 10 பேர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் சிக்கிய வாகனங்களில் பல ஓட்டுநர் பயிற்சி நிலையத்தை சேர்ந்தவை என்றும் மோதல் நடந்தபோது அவை அப்பகுதியில் சென்று கொண்டிருந்தன என்றும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மன்னார் பிரதான பாலத்தடியில் அமைந்துள்ள சோதனை சாவடியில் கடமையில் இருந்த ராணுவ வீரர் ஒருவர் துப்பாக்கியை தவறுதலாக வெடித்ததில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மன்னார் போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று காலை 10 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த ராணுவ வீரர் மன்னார் ஜவுத்பார் ராணுவ முகாமில் கடமையாற்றியவர், வயது 46 என தெரிய வந்துள்ளது. இந்த ராணுவ வீரர் மன்னார் பிரதான பாலத்தடியில் அமைந்துள்ள சோதனை சாவடியில் கடமையில் ஈடுபட்டிருந்த போது அங்கு கடமையில் உள்ள ராணுவ வீரர்களுக்கு பொறுப்பாக இருந்து பணி நிமித்தம் துப்பாக்கிகளை வழங்கியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவ வீரர்களுக்கு துப்பாக்கிகளை பரிசோதித்து வழங்க முற்பட்ட போதே துப்பாக்கியொன்று வெடித்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த ராணுவ வீரர் காயமடைந்த நிலையில் உடனடியாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் குறித்த ராணுவ வீரர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த ராணுவ வீரரின் சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் நடத்தி வருகின்றனர். காலி கபரதுவ காவல்துறை பிரிவின் கதலுவ பகுதியில் கடலில் குளித்துக் கொண்டிருந்த ஒருவர் நேற்று முன்தினம் பிற்பகல் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக கபரதுவ காவல்துறை தெரிவித்துள்ளது. குருநாகல் பகுதியிலிருந்து மற்றொரு குழுவினருடன் சுற்றுலா சென்றிருந்த ஒரு குழுவினர் கதலுவ கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. நீரில் அடித்து செல்லப்பட்டவரை அருகிலிருந்த மக்கள் வீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நீரில் மூழ்கி உயிரிழந்தவர் பொதுகேர பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது.
சம்பந்தமாக கவர்துவ காவல் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளனர். புத்தளம் உடப்பு ஆண்டியமுனை கடற்கரையில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. நேற்று இந்த அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் ஆண்டிமுனை கடற்கரையில் ஒதுங்கி கிடப்பதை மீனவர்கள் கண்டு அது குறித்து உடப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சடலம் தொடர்பாக புத்தளம் குற்றத்தடயவியல் விசாரணை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். சடலம் கரையொதுங்கிய போது அது சேதமடைந்திருந்ததாகவும் உடலின் சில பகுதிகள் அழுகிய நிலையில் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது தொழிலை முன்னெடுத்து செல்வதற்கான முறையான வேலை திட்டமோ அல்லது தீர்மானமோ இதுவரை அறிவிக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடற்தொழிலாளர்கள் குழு ஒன்று போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக நேற்று இந்த சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் நேற்றும் இன்றும் தொடர்ந்தும் அதே இடத்தில் தங்கியிருந்து சத்தியாகிரகத்தில் ஈடுபட உள்ளதாக போராட்டக்காரர்கள் அறிவித்துள்ளனர். எதிர்வரும் புதன்கிழமைக்குள் திருப்திகரமான தேர்வு கிடைக்காவிட்டால் நாட்டின் ஏனைய பகுதிகளில் இருந்து 2000க்கும் அதிகமான கடற்தொழிலாளர்கள் இந்த போராட்டத்துக்கு அழைக்கப் போவதாக அகில இலங்கை கடற்தொழிலாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. பண்டாரவளையில் கொஸ்லந்த பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் 10 வயதுடைய மாணவியொருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தக நபர் பண்டாரவளை நீதவான் ஜெமுனா சந்திரசேகர முன்னிலையில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. விசாரணையில் 56 வயதுடைய இந்த சந்தக நபர்கள் 2 பிள்ளைகளின் தந்தை என தெரிய வந்துள்ளது. 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்களுக்கு சந்தக நபரான அதிபரால் மேலதிக வகுப்புகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் அதன்போது பாதிக்கப்பட்ட மாணவியும் கலந்து கொண்டுள்ளார். இந்த நிலையிலே சிறுமியின் பெற்றோரிடமிருந்து கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அதிபரை கைது செய்த காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காப்பதோயதர பரீட்சை 2026 விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்காக இதுவரை விண்ணப்பிக்க முடியாமல் போன பரீட்சார்த்திகளிடமிருந்து கிடைத்துள்ள கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு பரீட்சை ஆணையாளர் நாயகம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கு அமைய விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்காக இணையவழியில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை 2026 6ஆம் மாதம் 26ஆம் தேதி வரை நீடிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பில் பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். https://onlineexam.government.lk EIC என்ற இணையதள முகவரியின் ஊடாக 2026/6/26ஆம் தேதி வரை இணையவழியில் விண்ணப்பிக்க முடியும். மேலும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் போது ஏதேனும் சிக்கல்கள் ஏற்படுமாயின் தொழில்நுட்ப உதவிகளுக்காக 0113661122 0113671568 ஆகிய தொலைபேசி எண்களின் ஊடாக இணையவழி பிரிவியோ அல்லது தொலைபேசி எண்களின் ஊடாக பாடசாலை பரீட்சைகள் மதிப்பீட்டு பிரிவியோ தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.